வணக்கம் நண்பர்களே. ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இன்றைய காணொலியில் பேச போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த காணொலி பண்ணுறோம். நமது அகாடமியின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். யாருமே ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணாத வேலையை தான் நம்ம பண்ணுவோம், சரிங்களா? ஸோ எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் எல்லாருமே எல்லா அகாடமியும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. 2023 எஸ்சிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்தப்ப ஸோ நம்ம ஏன் இதை எடுத்து பண்ணக்கூடாது, ஸோ நம்ம ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம டிரைவர் கண்டக்டருக்கு நம்ம கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தோம், சரிங்களா? ஸோ நான் என்ன ஒரு 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 விஷயம் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன்னா, எங்கள் அப்பாவும் டிரைவர் தான். ஸோ டிரைவரோட கடினமான பணிகள் எனக்குமே நல்லா தெரியும். அப்பா டிரைவர்னால அவங்க படுற கஷ்டங்கள் தெரியும். ஸோ இந்த வேலைக்கு நம்ம தயாராகிறவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டுதலா இருப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம எஸ்சிடிசிக்கு கைடன்ஸ் சப்போர்ட்டு கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நமது அகாடமி மூலமாக போயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது எப்படி போனாங்க, எப்படிலாம் படித்தாங்க, நம்ம எந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைய காணொலியில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் பேர் சக்கரவர்த்தி, சரிங்களா? ஸோ எனக்கு சொந்த ஊர் சிவகாசி, ஆனால் நான் இப்போ இருக்கிறது மதுரை, ஓகேங்களா? ஸோ மதுரையில் தான் கடந்த ஒரு 15 வருடங்களாக இருக்கேன். சொந்த ஊர் சிவகாசி, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி பார்த்தீங்கன்னா 2023 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. முதன் முதலாக அந்த எக்ஸாம்ங்கிற கான்செப்டே கொண்டு வராங்க, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பணிக்கு படிக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே நிறைய டிஎன்பிசி எக்ஸாமோ இல்லை வேற ஒரு எக்ஸாமோ எழுதாதவங்க தான். ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே புதுசு. ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் அவங்களுக்கு என்னன்னா, ஸோ அவங்க சொல்றது தமிழ் தகுதி தேர்வு தான். அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன இன்சிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, தமிழ் நீங்கள் ஓரளவு படித்தா போதும். தொழில்முறை திறனறி தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க, அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த லெவல் போவாங்க அப்படின்னு பண்ணோம். அப்போ போன எஸ்சிடிசி பண்ணும்போது நம்ம தொழில்முறை திறனறி தேர்வில் எப்படி கேட்பாங்கன்னே நமக்கு ஐடியா இல்லை. ஸோ 2023 பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருந்தோம். அப்போ நம்ம சோர்ஸை என்ன பண்ணேன் அப்படின்னா, கடந்த கோர்ட்லேருந்து நிறைய டிரைவர் எக்ஸாமுக்கு எக்ஸாம் வச்சு தான் எடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கிளாஸஸ் எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடி புக்கை நான் அப்போ பார்க்கவே இல்லை. பார்க்காமே பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணி ஸோ மோட்டார் வாகன சட்டம், அப்புறம் டிராஃபிக் ரூல்ஸு, வாகன பராமரிப்பு, இதெல்லாம் நெட்லேயே பார்த்தே நிறைய கிளாஸஸ் எடுத்தோம். ஸோ அதோட பலனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியில் 11,000க்கு மேலே அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதுனது பார்த்தீங்கன்னா 9,400 பேர் தான் எழுதுனாங்க, சரிங்களா? அந்த 9,400 பேர் ரிசல்ட்டுமே ஒரு காமன் பிடிஎஃபா சைட்ல டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. யார் வேணா மார்க்கை பார்த்துக்கலாம். அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்க, என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது டீட்டெயில்டா இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. இப்போ டிஎன்பிசினா மற்றவங்க ஸ்கோர் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா நடக்கிறதுனால 9,400 பேருக்குமே ரிசல்ட் ஒரே பிடிஎஃபா போட்டிருந்தாங்க. அப்ப யாரு ஹை மார்க் எடுத்திருக்கா, யாரு போறா அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையோட பண்ணியிருந்தாங்க. அது போக யாருமே ஒரு பண்ணாத விஷயத்த என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களோட ஓஎம்ஆர் சிட்டியே அவங்க லாகின் பண்ணா நீங்க இதுதான் குறிச்சுட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க எக்ஸாம் எழுதுனா ஓஎம்ஆர் சிட்டியை அவங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கும் போது, ஸோ நம்ம இதுக்கு தான் குறிச்சிருக்கோம், ஆன்சருக்கு கரெக்டாக தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செக் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பக்காவான முறையில் எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு நம்ம தயார்படுத்தி நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஒரு சாஃப்ட் காப்பியா பிடிஎஃப் தான் சர்டிஃபிகேட்ல கொடுத்தோம் எல்லாருக்குமே. ஆனால் எல்லாருமே பிடிஎஃப் கொடுத்ததுனால 9,000க்கு மேல எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அது 5,000க்கு மேற்பட்டவங்க நமக்கு மெட்டீரியல கையில வச்சிருந்துருக்காங்க. அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, என்ன சார் எங்கிட்ட மட்டும் காசு வாங்கிட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டீங்க போலுக்குன்னு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம பிடிஎஃப் எல்லாமே நண்பர்களுக்கு அப்படி ஷேர் பண்ணி விட்டுட்டாங்க, சரிங்களா? அப்ப பரீட்சை எழுதுறவங்க பாதி பேருக்கு மேல மெட்டீரியல் புக்கா வச்சிருந்து நம்ம மெட்டீரியல் தான், சரிங்களா? நிறைய பேர் வண்டி ஓட்டும் போது ரெஸ்ட் டைத்துல நம்ம வீடியோ பார்த்து கூட பாஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி நான் ஒரு வாரம் தான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நான் பாஸ் பண்ணியிருக்கேன்
அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தான் நம்ம வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வந்து பண்ணோம். ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெனக்கெட்டு வந்து அவங்க சொல்றபடி அவங்க வந்து டே டு டே வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்க ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராக்டிக்கல் ஸோ பாஸ் பண்ண உடனே அவங்களுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 685 வேகன்சினா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1800 அது 1:3 அடிப்படையில் வந்து செய்முறை தேர்வுக்கு போனாங்க. நான் அது வரைக்கும் யாரையுமே உறுப்பாக நான் வைக்கல, சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இப்போ வந்து ப்ராக்டிக்கலுக்கு நம்ம குரூப்பாக எல்லாத்தையும் மேப் பண்ணி விட்டோம்னா ஸோ அவங்களுக்குள்ள உதவிக்குவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1500 பேர் ப்ராக்டிக்கல் போகிறாங்களே அதில் ஒரு 1200 பேர் 1300 பேர் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அப்போ ஜாயின் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடந்திருக்கு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் நடக்கும்போது காலையில் ஒரு 20 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 20 பேர் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வந்து சரி வண்டி நம்பிலாம் ஓட்டி காட்ட சொன்னாங்க. ஸோ நான் வண்டி ஓட்டும் போது என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, நான் இந்த தவறு பண்ணேன், இனிமேல் போகிறவங்க இந்த தவறை பண்ணாதீங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போகும்போது அப்படி இருந்து ஒருத்தர் உதவிக்கிட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு வேலை கிடைக்காம போகும், இருந்தாலும் சார் நம்ம வந்து தவறு பண்ணிட்டா மற்றவங்களுக்குனாச்சும் அதை சரி பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம குரூப்லேயே டிஸ்கஷன் பண்ணனால அடுத்தடுத்து போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எளிமையாக இருந்தது, சரிங்களா? ஸோ அது அந்த ஒரு ப்ராசஸும் முடிஞ்சது, சரிங்களா? ஸோ அதுவும் பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அடுத்து என்னது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இது பண்ணான்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனோம்னா அங்கே வந்து அடுத்த லெவலில் 3rd ஸ்டேஜில் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு, சரிங்களா? ஸோ போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஐ சர்டிஃபிகேட் இருக்கணும், இயர் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி 4 விதமான சர்டிஃபிகேட் இருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுமே ஸோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நான் இந்த மாதிரி முறையில் எடுத்தேங்க, நீங்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இங்கே தராங்க, ஸோ இந்த ஊரில் இங்கே தராங்க, இந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃபேமிலியாக பரிமாறிக்கிட்டாங்க, சரிங்களா? அது போக அதுக்கடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரைனிங் 2 மாதம் வந்து ட்ரைனிங், சரிங்களா? இந்த 2 மாதம் ட்ரைனிங்க்கு வந்து எல்லாருமே திருச்சி வர சொல்லிட்டாங்க. திருச்சி வரப்போ அங்கே போய் நம்ம ரூம் எடுக்கணும். ரூம் எடுக்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சார் நம்ம வந்து அதே குரூப்பு, சார் நான் இங்கே இருந்தால் ரூம் போட்டிருக்கேங்க, இங்கே வந்து தங்கிப்போங்க, நான் இங்கே ரூம் பிடிச்சிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயணம் வந்து நான் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஐடியில் வேலை பார்த்தேன், ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு நிறைய பேங்கிங் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ நான் வந்து வேலையை விட்டு அப்போ வேலையை விட சூழ்நிலை இல்லை, வேலையும் பார்க்கணும் எக்ஸாம் படிக்கணும்னால நிறைய எக்ஸாம் எழுதினேன், 1 மார்க் 2 மார்க் அடிப்படையில் போனேன். அப்போ எனக்கு அரசு வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்தது. அப்போ நம்ம வந்து நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஏஜ் பாராயிடுச்சு, ஒரு 35 வயசுக்கு பண்ணனால ஸோ நான் அந்த பேங்கிங் எக்ஸாம் எழுதிவிட்டு ஸோ நம்ம மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க, சரிங்களா? அவங்க நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட எக்ஸாம் எழுதியிருப்பேன் நான், அவ்வளோ எக்ஸாம் எழுதினேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தீதும் நன்று பரதர வரேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் காரணம். ஸோ அந்த அனுபவத்தை வச்சு தான் நம்ம கிளாஸஸ் எடுத்து கிரெடிட் கொடுத்து சப்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த கடைசியில் ட்ரைனிங் போகிறதுக்குமே வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நான் அந்த குரூப்பில் உட்காந்து நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது, ஒரு நல்லது ஒரு பாடத்தை கொடுத்தது. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு சாதிச்சோம், இதனால சாதிச்சிருக்கோனுங்கல்ல அந்த ஒரு மகிழ்ச்சியை தான் எனக்கு வந்து ஒரு தந்தது, சரிங்களா? ஸோ இது போக வந்து இன்னமும் அந்த நம்ம குரூப்பில் வந்து ஒரு பாதி பேர் மட்டும் வெளியே போயிட்டாங்க. ஒரு 210 பேர் வந்து அந்த ஃபைனல் செலெக்ஷன் குரூப் ரன்னிங் ஸ்டாப்பாக இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கவங்க இன்னமும் குரூப்பாக என்கிட்ட இருக்காங்க, சரிங்களா? ரன்னிங் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க 2000 என்னோட ஞாபகம் தான் இன்னமும் அவங்க வந்து இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முயற்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆகிற வரைக்கும், ஸோ அவங்க ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுற வரைக்கும். இது போக அவங்க 2023 வந்து ஃபைனலாக உள்ளக்க போனாங்க. இப்போ எல்லாருமே 240 டியூட்டி முடிச்சுட்டு பெர்மனன்ட் ஸ்டாஃபாக ஆயிட்டாங்க.
பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆனவங்களுக்கு கூட என்னை காண்டாக்ட் பண்ணி நான் 240 டியூட்டி முடிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது உங்க கூட வந்து அந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கணும் அப்படிங்கிறத எனக்கும் தெரிவிச்சாங்க. ஸோ ஒரு நண்பர் அனுப்பிச்சிருக்காரு, அதையும் உங்களுக்கு இப்போ வாய்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே சரிங்களா, நீங்க பார்த்துருப்பீங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அகாடமி வந்து கொண்டு போகிறோம் சரிங்களா. ஸோ நம்ம ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு நீங்கள் கொடுக்குற மணிக்கு வந்து நான் உண்மையாக இருக்குன்னு நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸை பார்த்தது எஸ்சிடிசியில் பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தருது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட பயணமும் இருந்தது, இன்னமும் அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அடுத்து நம்ம டிஎன்எஸ்டிசிக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம கூட நம்ம அகாடமியில் ஒரு ஃபேமிலியாக ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி உங்கள் கேரியரை இங்கேருந்தே தொடங்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ஒரு மன நிறைவே தரும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு எல்லாருமே ஒரு 40,000 சம்பளம் வாங்குவாங்க சரிங்களா. ஸோ அந்த ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து இது உங்கள் மூலமாக கிடைச்சிது சரிங்களா. ஸோ நிறைய பேர் கோர்ட் எக்ஸாம் மூலமாகவும் உள்ளே போயிருக்காங்க. இப்போ யார் பண்ணாத விஷயம் அப்படின்னா சிம்கோ அப்படின்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்தது, அது யாருமே பண்ணல. நான் மட்டும் தான் அது வீடியோ போட்டுக்கிருப்பேன், ஒரே ஆள் வெளியடிக்கிற மாதிரி நான் மட்டும் தான் இருப்பேன். அதுல கூட நம்ம மூலம் படிச்சு உள்ள போயிருக்காங்க. அதே போல தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டிக்கு நாம மட்டும் தான் வந்து கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணோம் சரிங்களா. ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-70 வேகன்சி எடுத்தாங்க, அதுல ஒரு 10-15 பேர் நம்ம மூலமா படிச்சவங்க உள்ள போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யாரும் பண்ணாத எடுத்து பண்றதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கு. அதுலயும் நம்ம வெற்றியும் கண்டிருக்கோம். இப்போ அது அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்சி டிரைவர் கண்டக்டருக்கு வந்துமே இப்போ நம்ம அடுத்த கட்டமா அடுத்த பாய்ச்சல்லே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இப்போ போன வட்டம் நம்மக்கிட்ட என்ன எப்படி கேட்பாங்கிற ஐடியா இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஐஐடி புக்கு பேஸ் பண்ணி தான் நிறைய கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா நம்மகிட்ட இருக்கு. ஸோ நம்ம இதுவே போதுமானதான். ஸோ உங்களை வந்து வேலை வாங்க வைக்கிறது இதுவே போதுமானதான். ஸோ அந்த மன நினைவத்தை இந்த காணொலி பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, உங்கள் நண்பர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.